Hello future officers, welcome to Firdaus Academy. ஸோ நம்ம இந்த வீக்கான வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆப்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன், சரியா? இப்போ வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு 100 சாக்லேட்ஸ் இருக்குது, சரியா? என்கிட்ட ஒரு 100 சாக்லேட் இருக்குது. அந்த 100 சாக்லேட்டை நான் வந்து ஒரு 4 பேருக்கு நான் பிரித்து கொடுக்கணும், சரியா? 100 சாக்லேட் என்கிட்ட மொத்தமா இருக்குது. அதை நான் 4 பேருக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும். அதை நான் எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு 50, ஒருத்தருக்கு 10, இன்னொருத்தருக்கு 20, இன்னொருத்தருக்கு ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கிறோம், சரியா? இல்லைன்னா ஒருத்தருக்கு 5, இன்னொருத்தருக்கு 15. ஸோ இந்த மாதிரி நான் பிரிச்சு கொடுக்குறேன். அப்போ இந்த மொத்தமா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நான் பாதியா பங்கு வச்சு கொடுக்குறேன் இல்லையா, ஷேர் பிரிச்சு கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இதுதான் எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பங்கா நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அதை ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவல் சாக்லேட் கவுண்ட். என்கிட்ட 100 சாக்லேட் இருக்குதுன்னா ஏன்ற பர்சனுக்கு 50 சாக்லேட்டு, பீன்ற பர்சனுக்கு 5 சாக்லேட்டு, சீன்றவனுக்கு 20, டீன்றவனுக்கு 15 சாக்லேட்ஸ் நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போது, அதாவது எவ்வளவு பங்குல நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது காமனா ஒரு வேல்யூவால என்னால இதை டிவைட் பண்ண முடியுமா, இதை கேன்சல் பண்ண முடியுமா, சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே 5ஆல டிவைட் ஆகிற நம்பரா இருக்குதா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் 5ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10:1:4:3 அப்படின்னு வருமா? ஸோ 5 10s are 50, 5 into 1 5, 20 5ஆல டிவைட் பண்ணா 4, 15 5ஆல டிவைட் பண்ணா 3. ஸோ இப்போ என்னுடைய ரேஷியோ அப்படின்றது என்னவா மாறிடும் அப்படின்னா 10:1:4:3 அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ நான் அந்த 100 சாக்லேட்டை 4 பங்கா நான் பிரிக்கிறேன். ஒரு பங்கு வந்து 10 மடங்கு, அதாவது 10 ஷேர் கொண்டதாகவும், இன்னொன்று 1 ஷேர் கொண்டதாகவும், இன்னொன்று 4, இன்னொன்று 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேர்ஸ் நான் பிரிச்சுட்டேன். அப்போ என்னுடைய மொத்தமா சேர்த்த பங்குகள் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 10 + 4 14 + 3 17 + 1 18. மொத்த ஷேர் வந்து என்னுடையது மொத்தமா 18 ஷேர்ஸா நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். அதாவது 18 கூறா நான் பிரிச்சிருக்கிறேன். அந்த 18 கூறுகள்ல 10 கூறு வந்து ஏ, ஒரு கூறு வந்து பிக்கு, 4 வந்து இவனுக்கு சிக்கு, அண்ட் டிக்கு வந்து 3 கூறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்கிறேன், சரியா? ஸோ அப்போ மொத்தமா 18 கூறு அப்படின்றது வந்து எவ்வளவு சாக்லேட்ஸ்னா 100 சாக்லேட்ஸ், சரியா? அப்ப 10 கூறு அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா 50 சாக்லேட். ஸோ அப்ப ஒரு கூறுக்கான வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் 10 கூறுக்கான வேல்யூ எவ்வளோ, 4 கூறுக்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் ஃபுல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மேட்ரு, ஸோ சம்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, இது எல்லாமே நான் சொல்றேன். இப்போதைக்கு ரேஷியோனா என்னன்றது புரிஞ்சிருச்சா அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வரும்போது சில பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ரேஷியோ அப்படின்றதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ரேஷியோ வித் கே. ஸோ எப்பவுமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சாக்லேட்ஸ் வந்துட்டு 50 சாக்லேட்டு, 5 சாக்லேட்டு, 10 சாக்லேட்டு, 20 சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் எக்ஸாக்டா இருக்கு. அதை நான் 5ஆல டிவைட் பண்ணும்போது 20 15. ஸோ இப்போ 10 1 4 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரேஷியோ கவுண்ட்ல வரும், சரியா? ஸோ அப்ப என்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸ் நான் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறேன். 100 சாக்லேட்ஸ் என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி பங்குகளை நான் பிரிச்சு கொடுக்குறேன். ஆனா எனக்கு கொஸ்டின்ல என்னதான் வரும் அப்படின்னா 10:1:4:3 ரேஷியோல நான் பிரிச்சு கொடுக்குறேன். அப்ப என்கிட்ட மொத்த சாக்லேட் 100 சாக்லேட் இருக்குது. அப்ப ஏன்றவனுக்கு நான் எவ்வளவு சாக்லேட்ஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு வைங்க. அப்போ இந்த 10 1 4 3 இது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் கவுண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் கிடையாது. இதெல்லாம் என்னன்னா அந்த சாக்லேட்டினுடைய பங்குகள். ஸோ ஏக்கு 10 பங்கு நான் கொடுக்குறேன், பிக்கு 1 பங்கு தான் கொடுக்குறேன், சிக்கு 4 பங்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பங்குகளை குறிக்கிறது தான் இந்த ரேஷியோ அப்படின்றது. அப்ப இது எக்ஸாக்டான சாக்லேட் கவுண்ட் கிடையாது, கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது எனக்கு எப்படி அரைவ் ஆச்சு அப்படின்னா இதை காமனா 5ஆல நான் டிவைட் பண்ணி தான் இந்த ரேஷியோ அப்படின்றது கிடைச்சது. ஸோ அப்போ இந்த ரேஷியோல இருந்து எனக்கு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா காமனா ஒரு நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணணுமானா, ஸோ அந்த மல்டிப்ளை பண்ற நம்பர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 5.
ஸோ 5ஆல நான் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 50, 5, 20ன்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் கிடைக்கும். சரியா? ஆனா இப்போ எனக்கு வந்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டதுனால டைரக்டா நான் 5னு மல்டிப்ளை பண்ணிட்டேன். பட் கொஸ்டின்ல நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸோ இல்ல எக்ஸாக்ட் நம்பர் என்னன்றது நமக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த ரேஷியோ மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா சம் கேன்ற கான்ஸ்டன்டால நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்கும். இப்போ 10 பங்குகள் இருக்குது, 10 பங்குகள் இருக்குதுன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ஷேரை தான் குறிக்குது. அப்போ எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா கேன்ற ஒரு வேல்யூவால நான் மல்டிப்ளை பண்றேன். இந்த கேன்ற இடத்துல என்ன வேணா இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணா கே இருக்கலாம். அந்த கே நான் கண்டுபிடிக்கிறதா என்னுடைய டாஸ்கா இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் ஃபுல்லாமே இந்த கேன்ற கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய டாஸ்கா இருக்கும். சரியா? அப்ப இந்த கேன்ற வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஆக்சுவல் கவுண்ட் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க டாஸ்கா இருக்கும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோ கொடுக்குறாங்க கொஸ்டின்ல அப்படின்னா அந்த ரேஷியோ நீங்க என்ன பண்ணுங்க, கேன்ற ஒரு வேல்யூவால சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கேன்ற வேல்யூவா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவல் வேல்யூ வேணும் அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா இந்த இதை வந்து கேல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10k இஸ் டு 1 கே வந்து கே தான் வரும். 1k இஸ் டு 4k இஸ் டு 3k. ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவல் கவுண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். இப்போ இந்த கேன்ற இடத்துல நீங்க 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 10 சப்ஸ்டியூட் பண்ணலாம், எவ்வளவு வேணா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேன்ற ஒரு வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பை காமன் வேல்யூ. ஸோ இப்போ ஒரு ரேஷியோ இருக்குதுன்னா காமனா ஒரு வேல்யூவால 5ஆல 10ஆல 6ஆல இந்த மாதிரி காமனா ஒரு வேல்யூவால மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ரேஷியோனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ 10, 1, 4, 3 அப்படின்னு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்? எனக்கு ரேஷியோ 30:3:12:9 கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து அகைன் சிம்பிளிஃபை பண்றேன்னு வைங்க. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 டேபிளால நான் டிவைட் பண்றேன். எல்லாத்தையும் 3 டேபிளால நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 10:1:4:3. ஸோ அந்த ரேஷியோனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகல பார்த்தீங்களா? ஸோ அப்ப காமனா ஒரு வேல்யூவால மல்டிப்ளை பண்ணாலும் சரி, காமனா ஒரு வேல்யூவால டிவைட் பண்ணாலும் சரி, எனக்கு அந்த ரேஷியோனுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால நம்மளால காமனா ஒரு வேல்யூவால மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து பண்ண முடியும். இட் இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் வந்துட்டு அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ எப்படி 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகலையோ அதே மாதிரி 3ஆல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3ஆல இதை ஆட் பண்ணுங்க, இந்த ரேஷியோ கூட 3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 13:1 + 3 வந்து 4ன்னு மாறிடும், 4 + 3 7ன்னு மாறிடும், 3 + 3 வந்து 9ன்னு மாறிடும். ஸோ அப்போ உங்களுடைய ரேஷியோ என்னவா மாறிடுதுன்னா அந்த பங்குகள் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி மாறக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான கண்டிஷனே. ஸோ இந்த ரேஷியோனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால நீங்க காமனா ஒரு வேல்யூவால அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா இது வரைக்கும்? 3 பாயிண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிராக்ஷன் ரேஷியோவை நியூமரேட்டர் ரேஷியோவா மாத்தணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஃபிராக்ஷன்னா நமக்கு தெரியுங்களே x/y ஃபார்மேட்ல அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 3/4 5/8. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரேஷியோல ஃபிராக்ஷனா கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து நியூமரேட்டர் ரேஷியோ அப்படின்னா எல்லாமே வந்து நியூமரேட்டர்ஸ்ல மட்டும், அதாவது நியூமரேட்டர்ல மட்டும் வேல்யூ இருக்கிற மாதிரி நான் மாத்தணும், ஹோல் நம்பர்ஸா மட்டும் மாத்தணும், இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா காமனா ஒரு வேல்யூவால நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னா ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபுல்லா நான் கேன்சல் பண்ணிட முடியுமா? ஸோ இப்போ காமனா ஒரு வேல்யூவால மல்டிப்ளை பண்ணணும்னா அது என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்க மேல எடுக்கிற மாதிரி 2, 4, 8 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2 2 4 4 2 8 அப்படின்றது நமக்கு எல்சிஎம்மா கிடைக்கும். ஸோ அப்போ 8ன்ற ஒரு வேல்யூவால நீங்க காமனா எல்லா இடத்துலையும் 8 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 4s are 8. ஸோ அப்போ 4 × 1 4 அப்படின்ற நியூமரேட்டர் கிடைக்கும். அப்புறம் 4 2s are 8, 4 2s are 8 கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் 2 3s are 6 அப்படின்றது வேல்யூ கிடைக்கும். 8 8 கேன்சல் பண்ணோம்னா 1 இருக்கும். ஸோ 5 × 1 வந்து 5. ஸோ இப்போ 4:6:5. அப்போ 1/2 3/4 5/8 இருக்கிற ஒரு ஃபிராக்ஷன் ரேஷியோவை நான் 4 6 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூமரேட்டர் ரேஷியோவா நான் மாத்திட்டேன்.
இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் பண்ணணும், இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா 3 வேல்யூவையும் என்னால் காமனாக டிவைட் பண்ண முடியணும். ஸோ அப்படி பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நான் வந்து டிவைட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே விட்டுறணும். இப்போ இங்கே வந்து 4 and 6 மட்டும் 2ஆல் அடிக்க முடியும், 5 எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற போது இதை ஜஸ்ட் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக் தான் பார்க்குறோம், இன்னும் சம்ஸ் நான் உள்ள போகவே இல்லை. இந்த பேசிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அண்ட் தென் இது இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ A:B அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. A:Bக்கு வந்து 2:3 அப்படின்ற ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரேஷியோக்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 4:9 அப்படின்னு வருமா? ஸோ இதான் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா கியூப் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த வேல்யூஸ்க்கு கியூப் கண்டுபிடிக்கணும். 2 கியூபோடைய வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27. ஸோ இந்த மாதிரி போடுறது தான் வந்து டூப்ளிகேட் அண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ அதுவே வந்து சப் டூப்ளிகேட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போடணும். இப்போ 2:3 அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அதே மாதிரி சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 2 கியூப் ரூட் ஆஃப் 3. ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த டேர்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டூப்ளிகேட் ரேஷியோனா என்ன, ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன, சப் டூப்ளிகேட்னா என்ன, சப் ட்ரிப்ளிகேட்னா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் இப்போதான் வந்துட்டு சம்ஸ்குள்ள போக போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோ அப்படின்னா எனக்கு வந்து 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. A:B ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, B:C அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணி ஃபைண்ட் A:B:C கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா A:B:C இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். என்கிட்ட ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன இருக்குது, A:B ரேஷியோ இருக்குது. ஸோ இப்போ 2:3 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. அடுத்து B:C அப்படின்னா Bக்கு நேரா 4, Cக்கு நேரா 5. ஸோ இப்படி ஒரு ரேஷியோ இருக்குது. இது Cக்கு நேரா என்ன இருக்குன்னா நம்பர் வந்து 5 இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த A:Bயும் B:C நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா காமனா இருக்கிற டேர்ம் எது அப்படின்னா Bல இருக்கிற டேர்ம்ஸ் தான் காமனா 2 இடத்துலயும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ 3 இருக்குது, இங்க 4 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு வரும். என்னோட எல்சிஎம் வந்து 12 வரும். ஸோ அப்போ மேல வந்து 3 இருக்குதா, இந்த 3 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் அப்படின்னா 4 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். ஸோ அப்போ அதே வேல்யூவை இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற வேல்யூ கூட 4 இருக்குது, இது கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும்னா 3 மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ கூடயும் 3 நான் மல்டிப்ளை பண்ணணும். இது புரிஞ்சா ஃபர்ஸ்ட் இந்த A:B நம்ம எடுத்து எழுதுறோம், அடுத்து B:C எடுத்து எழுதுறோம். ஸோ காமனா இருக்கிற வேல்யூ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த Bன்ற இடத்துலதான் காமனா இருக்குது. ஸோ அப்ப இந்த 2 வேல்யூஸ்க்கு நான் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து 12 வரும். ஸோ அப்போ மேலே வந்து 3 இருக்குதுன்னா அந்த 3 கூட நான் எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்குமோ அதை நான் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் கீழே இருக்கிற வேல்யூ கூட எதை மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்குமோ அந்த வேல்யூஸை நான் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இப்போ அப்படியே வந்து அந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூவை இறக்கி கீழே எழுதுங்க. சரியா? இப்போ ஏக்கு நேரா 2 × 4 வேல்யூ 8 is 3 4s are 12, 3 4s are 12. ஸோ 12 தான் வரும். இங்க வந்து 5 3s are 15. ஸோ 8:12:15 இதுதான் வந்து A:B:C ரேஷியோ. புரியுதா? இப்போ இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம வந்து பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து A:B:C மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை. இப்போ A:B கொடுத்துட்டாங்க, B:C கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் A:C அப்படின்னு கூட கேட்பாங்க. இப்போ A:C A வந்து 8, C வந்து 15. அப்போ என்ன சொல்லணும்? 8:15 அப்படின்னு சொல்லணும். புரியுதா? மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இது இப்படி ஒரு மெத்தட்ல நம்ம பண்ணலாம். இன்னொரு மெத்தட்ல ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்றத நான் சொல்ற மாதிரிங்க. அது ஷார்ட்கட் மாதிரி சொல்லுவாங்க. A:B வந்து 2:3, B:C வந்து 4:5. சரியா? இப்போ இங்க ஒரு கேப் இருக்குது, இங்க ஒரு கேப் இருக்குதா? ஸோ இந்த கேப்ல நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கேப்க்கு பக்கத்துல ஒரு நம்பர் இருக்குதா 3, அதை தூக்கி இங்க போடுங்க. அதே மாதிரி இந்த கேப்புக்கு பக்கத்துல ஒரு நம்பர் இருக்குதா 4, அதை தூக்கி இங்க போடுங்க.
இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 4 3s are 12, 5 3s are 15. ஸோ இப்போ 8 is to 12 is to 15 அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த சம் வந்து சால்வ் பண்ணுங்க. இந்த சம்மை வந்து பாஸ் பண்ணிட்டு எனக்கு சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் நீங்க கரெக்டா போடுறீங்களா அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ இதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, என்ன மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஷார்ட்கட் பார்த்ததும் எல்லாரும் ஷார்ட்கட்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னா, A is to B is to C தான் எனக்கு வேணும். ஸோ இனிஷியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is to C கொடுத்துருக்காங்க 4, இங்கே 3. சரியா? 4 A is to C க்கு வந்து 4 A க்கு நேரா 4 C க்கு நேரா 3 போட்டிருப்பீங்க. அண்ட் B is to C க்கு நேரா என்ன போட்டிருப்பீங்கன்னா 6 is to 7 போட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணிருப்பீங்க, ஷார்ட்கட்ல போடுறேன்னு சொல்லிட்டு இங்க கேப் இருக்குதா, இந்த கேப்புக்கு இந்த நம்பர் போடுறதா இந்த நம்பர் போடுறதான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரியா? அதே மாதிரி இந்த கேப்ல 6 தூக்கி போட்டிருப்பீங்க. இப்போ இந்த கேப்ல ஏதோ ஒரு நம்பரை போட்டு நீங்க தப்பான ஒரு ஆன்சர் அரைவ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஷார்ட்கட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா. இப்போ ஷார்ட்கட்ல இல்லாம எப்படி நான் சால்வ் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ காமனா எங்க இருக்குது, சில தான் காமனா நம்பர் இருக்குது 3 and 7. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 7 3s are 21 தான் எல்சிஎம். ஸோ அப்போ மேல 21 வரணும் அப்படின்னா இங்க 3 கூட 7 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 21 கிடைக்கும். அப்ப இங்கேயும் 7 தான் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப கீழே 21 வரணும்னா 7 கூட 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 6 கூடயும் நான் 3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா அப்படியே ஆன்சர் எடுத்து எழுதணும்னா 7 4s are 28, 6 3s are 18, 7 3s are 21. சரியா? ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தரா டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளால ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. ஸோ அவ்வளவுதான். 3ஆல டிவைட் ஆகாது, 7ஆல டிவைட் ஆகாது, 6ஆலையும் டிவைட் ஆகுது. அதாவது ரெண்டு நம்பர் டிவைட் ஆகும், இன்னொரு நம்பர் டிவைட் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ வந்து நார்மலா போட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஆன்சரை போட்டிருப்பீங்க கரெக்டா. இப்போ இதை எப்படி ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னா, ஏ இருக்குது, காமனா இருக்குது இல்லையா வேல்யூ, அந்த காமனா இருக்கிற வேல்யூவை நீங்க எப்பவுமே நடுவுல போடணும். சரியா? ஸோ பர்பஸ்ஃபுல்லா தான் நான் வந்து போன சம்ல இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லாம இருந்தேன். நீங்க வந்து இந்த தப்பை பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஏ நடுவுல சி அண்ட் கார்னர்ல வந்து பி. சரியா? இப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்குதுன்னா 4 இருக்குது. A is to C என்னது வேல்யூ 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, B is to C கொடுத்துருக்குறாங்க. B is to C வந்து 6 is to 7. அப்போ B க்கு நேரா 6 போட்டுட்டு C க்கு நேரா 7 போடணும். புரியுதா? ஸோ இப்படி போட்டு நீங்க இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தாலும் என்ன போறோம், இங்க 7 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்கேயும் 7 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இங்க 3 போடுவீங்க, இங்கேயும் 3 போடுவீங்க. அப்ப என்ன கிடைக்கும், 28 வரும், 21 வரும், 18 வரும். ஸோ அதே ஆன்சர் தான் வரும். சரியா? இப்ப ஷார்ட்கட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கேப் இருக்குது, இங்க கேப் இருக்குது. ஸோ அப்ப இந்த கேப்ல 3 போடணும், இந்த கேப்ல 7 போடணும். அப்ப அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 4s are 28, 7 3s are 21, 6 3s are 18. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருச்சா? ஸோ அப்ப வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் A is to B is to C அப்படின்னு கேட்கும்போது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதை தூக்கி சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சூஸ் பண்ணிடக்கூடாதுன்னா, இங்க நீங்க என்ன பண்றீங்க, A is to C is to B போட்டிருக்கிறீங்க. அப்ப A is to B is to C வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A க்கு நேரம் என்ன இருக்குது, 28 இருக்குது. B க்கு நேரம் என்ன இருக்குதுன்னா 18 இருக்குது. அண்ட் C க்கு நேரம் என்ன இருக்குன்னா 21 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாத்தி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒருவேளை A is to C கேட்டாங்கன்னா 28 is to 21 வரும். A is to C கேட்டாங்கன்னா 28 is to 21 வரும். இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 டேபிளால டிவைட் பண்ணோம்னு சொன்னா 4 is to 3 அப்படின்னு கிடைக்கும். அவங்க A is to C தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, C is to Aயும் கேட்கலாம், C is to Aயும் கேட்கலாம். C is to Aனா 21 is to 28 வரும். அப்போ 3 is to 4ன்னு கிடைக்கும். ஸோ எப்படி மாத்தி கேட்டாலும் அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பர், அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து நீங்க எழுதணும். இதுல சிக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதணும், ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குதோ அதை நீங்க எழுதணும். ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸே எழுதணும். மாத்தி எழுதுனீங்கன்னா ஆன்சரே மாறிடும். அந்த மாதிரி மாத்தி எழுதும் போதும் இருக்கிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கேப்ல இருந்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி மெர்ஜ் பண்றது, 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை 4 ரேஷியோவா மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். A is to B is to C. ஃபர்ஸ்ட்
ரெண்டு ரேஷியோவை 3 மெர்ஜ் பண்ணணும். ஒன்னு A/B வேல்யூ 1:2, B/C வேல்யூ 3:4. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு A/B/C ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்படி ஒரு ரேஷியோ உங்களுக்கு A/B/C ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். D அப்படின்றது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ A/B/C ஒரு நம்பர் சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 எழுதுறேன். அது என்ன நம்பர் வருதுன்னு நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இங்க வந்து அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? A/B/Cக்கு ஒரு வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் அந்த C/D இருக்குதா, அந்த C/D அடுத்த லைன்ல 5:6 போடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு இப்போ 5 3s are 15 அப்படின்னு எல்சிஎம் வருதுன்னா அப்ப இங்க 5ஆல மேல வந்து 5ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், கீழே வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு நார்மலா இப்படி எழுதுவோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ற வேல்யூவா எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி A/B/C/D இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த டாஸ்க்கு கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ எல்லாம் வந்து டயர்டா இருப்பீங்க, ரேஷியோ இதெல்லாம் பார்த்து டயர்டா இருப்பீங்க. ஒரு சின்ன வார்ம் அப். சரியா? இது உங்களுக்கான எக்ஸசைஸ் தான். என்ன கொடுத்துட்டாங்கன்னா x/y வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. x² + y² டிவைட் பை x² மைனஸ் y² கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு இதுக்கான ஆன்சர் அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வார்ம் அப் போட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ எத்தனை பேர் கரெக்டா சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ x/y வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா x² + y² டிவைட் பை x² மைனஸ் y². ஸோ இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 2². அப்போ 2²னா 4 பிளஸ் y²னா 3, ஒய்க்கு வந்து 3, y²னா 3² 9 டிவைட் பை 4² மைனஸ் 9 அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஸோ 9 4 13 டிவைட் பை 4 மைனஸ் 5 மைனஸ் 9 வந்து -5 வரும். அப்போ -13/5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. கரெக்டா? எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கும். பட் இது ஓகே, சரி கரெக்ட், இந்த ஆன்சர் கரெக்ட். சரியா? இது அப்படியே வச்சுப்போம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் போட்டிருப்பீங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்தோம் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின்ல என்ன சேஞ்ச்னா இந்த இது மட்டும் சேஞ்ச், y² பதிலாக ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும், x² பதிலாக 4² பிளஸ் ஒய்க்கு பதிலாக 3 டிவைட் பை x² பதிலாக 4 மைனஸ் ஒய்க்கு பதிலாக 3. ஸோ என்ன வரும், 4 3 7 டிவைட் பை 4 - 3 வந்து 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 7 அப்படின்னு வந்து எல்லாரும் இந்த ஆன்சர் போட்டிங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த ஆன்சர் போட்டிங்களோ எல்லாருக்கும் இந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்பு அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் y² இருக்குதா? ஸோ x² y². நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், ஒரு ரேஷியோவை எப்பவுமே ஆல்வேஸ் ரீப்ளேஸ் த ரேஷியோ வித் k அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸோ இப்போ x/y அப்படின்றது என்னன்னா 2:3. ஸோ 2:3ன்றது ஜஸ்ட் அதனுடைய பங்குகள் தான், அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. x உடைய வேல்யூ 2, y உடைய வேல்யூ 3 அப்படின்றது கிடையாது. x உடைய பங்கு வந்து 2, y உடைய பங்கு 3. ஸோ அப்படி எக்ஸனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2k அண்ட் ஒய்னுடைய எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 3k. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2k சப்ஸ்டியூட் பண்ணணும், 2k the whole square பிளஸ் ஒய்னுடைய எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 3k and the whole square டிவைட் பை 2k the whole square minus 3k the whole square. இப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். சரியா? ஸோ இப்போ 2k the whole square அப்படின்னா 2² வேல்யூ 4 k² பிளஸ் 3² வேல்யூ 9 k² டிவைட் பை 4k² மைனஸ் 9k² இப்படி இருக்கும். அண்ட் அடுத்த லைன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா k² மேல காமனா இருக்குது. ஸோ k² வெளியில எடுத்துட்டோம்னா 4 + 9 அப்படின்னு கிடைக்கும். டிவிஷன்ல மறுபடியும் k² காமனா இருக்குது, 4 - 9 உள்ள இருக்கும். ஸோ அப்ப k² கேன்சல் ஆகி 4 + 9 வந்து 13 டிவைட் பை 4 - 5 வந்து -5ன்னு கிடைக்கும். ஸோ அதனாலதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் வந்து கரெக்டா போட்டிருப்பீங்க. ஈவன் தோ நீங்க 2k 3kன்னு சப்ஸ்டியூட் பண்ணல, 2 and 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். ஏன் அப்படி வந்திருக்கும்னா இந்த k² நீங்க காமனா வெளியில எடுத்துட்டு கேன்சல் பண்றதுனால இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் ஜஸ்ட் இருக்கும். அதனால
உங்களுடைய ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கும், பட் உங்களுடைய ப்ராசஸ் வந்து தப்பு. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அதே இது நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஒய் ஸ்கொயர் இல்லாம வெறும் ஒய் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வெறும் ஒய் மட்டும் அப்படின்னா அதே தான் வரும். எக்ஸ் ஈக்குவலா 2k த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பிளஸ் ஒய்க்கு பதிலாக 3k அண்ட் டிவைட்ல எக்ஸுக்கு பதிலாக 2k த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ல 3k. சரியா? இப்படி இருக்கும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 4k ஸ்கொயர் பிளஸ் 3k அப்படின்னு இருக்கும். அது மாதிரி டிவைட்ல 4k ஸ்கொயர் மைனஸ் 3k அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 4k ஸ்கொயர் பிளஸ் 3k இதுல காமனா என்னால எதுவும் வெளியில எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுல இருந்து k மட்டும் தான் வெளியில எடுக்க முடியும். ஸோ k வெளியே எடுத்தோம்னா 4k பிளஸ் 3 டிவைட் பை k வெளியே எடுத்தோம்னா 4k மைனஸ் 3. இப்போ k கேன்சல் ஆகி இப்படி நிற்கும். எனக்கு 4k பிளஸ் 3 டிவைட் பை 4k மைனஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து காஞ்சிகேட் அந்த மாதிரி எடுத்து இது பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்ம் அப்பே எதுக்காக அப்படின்னா, சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொடுத்துருக்கிற ரேஷியோ x is to y a is to bன்னு என்ன ரேஷியோ கொடுத்தாலும் அந்த ரேஷியோவை நீங்க என்ன பண்ணணும்னா கேன்ற வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ கேயால ஆல்வேஸ் ரீப்ளேஸ் த ரேஷியோ வித் கே. இப்போ 2:3னா 2k:3k, 5:6னா 5k:6k அப்படின்றது உங்களுக்கு மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வார்ம் அப் செஷனே. சரியா? நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் சாப்டர் நேமே. ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இந்த 4 புள்ளி தான் வந்து ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு மீனிங் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த ப்ரொபோர்ஷனுக்கு மீனிங் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ரேஷியோக்கு மீனிங் என்னன்னா 2. ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷன்ல டிவைட்ல எழுதலாமா? 2/3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 4/6 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ 2/3 ஈக்குவல் டு 4/6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ப இது நீங்க பேசிக்கா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றதுல மீன் ப்ரொபோர்ஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். மீன்ஸ் அப்படின்னா நடுவுல இருக்கிறது தான் வந்து மீன்ஸ். ஸோ மீன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடுவுல இருக்கிறது தான் மீன்ஸ். அது மாதிரி அவுட்டர்ல இருக்கிறத வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? மீன்ஸ்னா என்ன, எக்ஸ்ட்ரீம்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3ம் 4ம் மீன்ஸ், 2ம் 6ம் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2/3 = 4/6ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 6 2s are 12 ஈக்குவல் டு 3 4s are 12. ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சா? ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருச்சு. சரியா? இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா, பேசிக்கானது வந்துட்டு இந்த 4ன்ற இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லை டேஷ் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2/3 ஈக்குவல் டு இந்த டேஷ் இருக்கிற இடத்துல எக்ஸ், இல்லை பாக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் போட்டு டிவைட் பை 6. ஸோ அப்படி போட்டிங்கன்னா 6 2s are 12 ஈக்குவல் டு 3 × x வந்து 3x அப்படின்னு வரும். ஸோ இப்போ 3 4s are 12. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த 4 வந்து எக்ஸாக்டா எனக்கு கிடைச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4 வேல்யூஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ அன்னோனா இருக்கும். அந்த ஒரு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதா நம்மளுடைய டாஸ்கா இருக்கும். அந்த டாஸ்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி 2/3 ஈக்குவல் டு x/6 இந்த மாதிரி போட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 6ஐயும் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்றோமா? இந்த 6 and 2 என்னதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ். சரியா? 6ம் 2 என்னது? எக்ஸ்ட்ரீம்ஸ். 3ம் 4 என்னது? மீன்ஸ். ஸோ அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னேன். ஸோ இதுல இருந்து என்ன நம்ம கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஸோ மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ மீன்ஸ் ரெண்டும் அப்படின்னா B and C ஈக்குவல் டு A into D. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். கிளியரா? புரிஞ்சதா? ஸோ இதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷன், எக்ஸ்ட்ரீம் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இதே கொஸ்டின் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து 2:3
3 ப்ரொபோர்ஷன் எக்ஸோ பாக்ஸோ நம்ம கொடுத்துருப்பாங்க, இஸ் டு 6 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்காம ஃபார் 2, 3 and 6 for 2, 3 and 6 find third proportion அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏ இருக்குது இல்லையா, ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், பி தான் வந்து செகண்ட் ப்ரொபோர்ஷன், சி தான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன், டி தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த சைடு நான் எரேஸ் பண்ணிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். ஸோ 4 வேல்யூஸ் இருக்குதா, அப்போ 4 ப்ரொபோர்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஃபார் 2, 3 and 6 ஃபைண்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கணும். 2 is to செகண்ட் நம்பரை செகண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கணும். ப்ரொபோர்ஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அடுத்த உள்ள டேர்மா நம்ம ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம். சரியா, 6. ஸோ அப்போ இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ற வேல்யூ ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூவா இருக்கும். ஸோ 3x ஈக்குவல் டு 6 2s are 12 அப்படின்னு போட்டு நீங்க எக்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க. சரியா, இப்போ இது ஒருவேளை ஃபார் 2, 3 and 6 ஃபைண்ட் செகண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூல எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூல ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வேல்யூ தேர்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் அதுக்கு அடுத்த வேல்யூ ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 4 வேல்யூஸ் இருக்குது, 4 ப்ரொபோர்ஷன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா இது? ஸோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட நம்ம அடுத்த சம் போவோம். ஃபார் 4 and 8 ஃபைண்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷன். மொத்தம் 4 நம்பரு, 4 நம்பர்ல 3 நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 3 நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் வந்து அன்னோனா இருக்கும். ஸோ அதுல ஒரு ப்ரொபோர்ஷன் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். இதுதானே போன ஸ்லைட்ல நம்ம படிச்சோம். இப்போ என்ன 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், A is to B ப்ரொபோர்ஷன் C is to D அப்படின்னு இருக்குமா. இப்போ இதுல வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றாங்க. அப்போ மொத்தமே 3 ப்ரொபோர்ஷன் தான், 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மீன்ஸ் ரெண்டையும் ஒரே வேல்யூவா எடுத்துக்கணும். சரியா, ஸோ அப்போ ஏன்றது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், பின்றது செகண்ட் ப்ரொபோர்ஷன், இது ரெண்டுமே செகண்ட் ப்ரொபோர்ஷன், சின்றது தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ எப்பவுமே வந்து செகண்ட், இப்போ 3 நம்பர் தான் இருக்குது, 3 ப்ரொபோர்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நடுவில் உள்ள 2 நம்பரையும் சேம் நம்பரா நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ வந்து 4 and 8 ஃபைண்ட் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா 4 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கணும். ஸோ அப்போ 4 வந்து A, 8 வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் தானே கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ 8 வந்து ஆப்வியஸா செகண்ட் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ அப்போ 8 வந்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும், இஸ் டு சி. இப்போ சி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதுவீங்க, 8 into 8 ஈக்குவல் டு 4 into C. ஸோ மீன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ. ஸோ அப்போ 4 2s are 8 வரும். ஸோ இப்போ சியினுடைய வேல்யூ என்ன வரும்னா 8 2s are 16. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷனுடைய வேல்யூ. புரிஞ்சதா? இப்போ அடுத்த சம் ஃபார் 2 and 18 ஃபைண்ட் மீன் ப்ரொபோர்ஷன். ஸோ இங்கேயும் என்னன்னா 1 2 3 நம்பர் தான் இருக்குது. ஸோ இப்போ 3 நம்பர் தான் இருக்குது அப்படின்னா எப்படி எழுதுவீங்க நீங்க, A is to B ப்ரொபோர்ஷன் B is to C. ஸோ இப்போ நடுவில் உள்ள 2 டேர்மும் ஒரே டேர்மா இருக்கணும். கிளியரா? ஸோ இப்போ இதுல மீன் ப்ரொபோர்ஷன் என்னது, இதுதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ இந்த மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இந்த B தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்க கொஸ்டின்ல கொடுத்தது என்னது, ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் A அப்படின்றது 2 is to B எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். C-னுடைய வேல்யூ 18. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவீங்க, B into B, B ஸ்கொயர் ஈக்குவல் டு 18 into 2 36. அப்போ B-னுடைய வேல்யூ என்ன வரும், 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மீன் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படி கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும், மீன் ப்ரொபோர்ஷன் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க தெரியணும். 4 நம்பர் இருந்துன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு வரும். 3 நம்பர் இருந்துன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு தான் வரும். இந்த செகண்ட் ப்ரொபோர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் தான் A, செகண்ட் ப்ரொபோர்ஷன் தான் B, தேர்ட் ப்ரொபோர்ஷன் தான் C. ஸோ இந்த B நம்ம 2 டைம் எழுதணும், A is to B ப்ரொபோர்ஷன் B is to C. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த செகண்ட் ப்ரொபோர்ஷனை நம்ம மீன் ப்ரொபோர்ஷன்
சொல்லுவோம். மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிலபஸில் நிறைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸில் ஒரு சில சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். இதில் வந்து உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் அல்லது சென்டென்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக வந்து மாற்றணும். சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10 அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி ஒரு ஈக்குவேஷனாக மாற்றுவீங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி மாற்றுவீங்க அப்படின்னா, ஏ வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இஸ் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த ஏஜஸ் பேஸ் பண்ண சம்மை நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி இல்லை ஃபார்முலா மாதிரி மாற்ற தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏஸ் ஏஜ் இஸ் 3 times த ஏஜ் ஆஃப் பி. அதாவது ஏயினுடைய வயது அப்படின்றது பியினுடைய வயதை காட்டிலும் 3 மடங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏஜை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இஸ் அப்படின்றது ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். 3 times அப்படின்னா 3 into இந்த 2x பார்க்குறது 1.5x பார்க்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ 3x 1.5x அப்படின்னா என்னன்னா 1.5 times 2 times அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 3 times அப்படின்னா 3 into the age of b அப்படின்றத நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா a equal to 3b அப்படின்னு நான் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி மாற்ற தெரியணும். இப்போ ஏஜ் இஸ் 5 times the age of b அப்படின்னா a equal to 5b அப்படின்னு எழுத தெரியணும். சரியா? இது பேசிக். சரியா? இந்த ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 5 years before. இந்த 5 years before வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். சரியா? இப்போ இதை பாருங்க, ஏஸ் ஏஜ் இஸ் 4 times த ஏஜ் ஆஃப் பி அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, ஏனுடைய ஏஜ் 4 times த ஏஜ் ஆஃப் பி. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 4b அப்படின்னு எழுதுவீங்களா? இதில் முக்கியமான வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years before. ஸோ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏனுடைய வயது அப்படின்றது பியினுடைய வயதை காட்டிலும் 4 மடங்காக இருக்கிறது, 4 times the age of b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அழைச்சிடுறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏனுடைய ஏஜ் வந்து 10 வயசாக இருக்குது. கரண்ட்டாக வந்து ஏனுடைய ஏஜ் வந்து 15 இருக்குது, பியினுடைய ஏஜ் வந்து 45 இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து ஏனுடைய ஏஜ் 15, பியுடைய ஏஜ் வந்து 45 இருக்குது. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஏனுடைய ஏஜ்ல இருந்து 5 வயசை நான் கழிக்கணுமா? ஸோ அப்போ ஏனுடைய ஏஜ்ல இருந்து 5 வயசை நான் கழிச்சேன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், 10 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி பியினுடைய ஏஜ்ல இருந்து 5 வயசை நான் கழிச்சேன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஏனுடைய ஏஜ், இதுதான் வந்து பியினுடைய ஏஜ். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5 years before, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏனுடைய ஏஜ் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னா, சரி இப்படி மாற்றிக்கோங்க, பி அண்ட் ஏன்னு மாற்றிக்கோங்க. பியினுடைய ஏஜ் வந்து 15னும் ஏனுடைய ஏஜ் 45 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஏனுடைய ஏஜ் வந்து பியினுடைய ஏஜுக்கு 4 times-ஆக இருக்குது, 4 times த ஏஜ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஏனுடைய ஏஜை வந்து நான் வந்து ஒரு 45ன்னு எடுத்துக்கிறேன், பியினுடைய ஏஜ் வந்து ஒரு 15ன்னு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 years பிஃபோர்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ -5ஆ? அதே மாதிரி பியினுடைய ஏஜையும் நான் 5 வயசு நான் கழிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருடைய ஏஜும் 5 வயசு கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஏனுடைய ஏஜ் எனக்கு என்னவா இருக்கும்னா 40ன்னு இருக்கும், பியினுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா 10 அப்படின்னு இருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஏனுடைய ஏஜ் வந்து பியுடைய ஏஜை 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் ஏனுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா?
ஸோ அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ இதுதான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 5 years பிஃபோர் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், கரண்ட் ஏஜ்லேருந்து 5 வயசை நான் கழிக்கணும், முன்னாடி போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏனுடைய ஏஜ் அதில் வந்து 5 வயசை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா, பியினுடைய ஏஜுக்கு 4 times இருக்கும். இதுவும் 5 வயசு கழிக்கணும் இல்லையா? ஸோ 5 வருஷம் முன்னாடி போகுதுன்னா 2 பேருடைய ஏஜுமே வந்து 5 வயசு கம்மியாகும். ஸோ அதே தான் இங்கே வந்து 6 years லேட்டர் அப்படின்னா 6 ஆண்டுகள் கழித்து என்னவா மாறும் அப்படின்னா, ஏனுடைய ஏஜ் வந்து 2 times the age of B அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6 ஆண்டுகள் கழித்து அப்படின்னா இப்போ இருந்து 6 வருஷம் கழிச்சு அப்படின்னா 6 வயசு அவனுக்கு கூடி இருக்கும். அதே மாதிரி பிக்கும் 6 வயசு அவங்களுக்கு கூடி இருக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களுடைய ஏஜ் வந்து டபுள் த டைம் ஆஃப் ஏஜ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எழுத தெரியணும் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏனுடைய ஏஜ் வந்து 3 times the age of B அப்படின்னா A = 3Bன்னு போடுறீங்க. 5 years பிஃபோர்னா 5 கழிக்கணும், 6 years லேட்டர்னா 6 வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏஜ் இஸ் 3 times older than the age of B. ஸோ 3 times older than the age of B அப்படின்னா 3 times the age of B plus ஒரு B அப்படின்ற மாதிரி எழுதணும், சரியா? ஸோ இப்போ ஏனுடைய ஏஜ்ன்றது 3 times older than, ஸோ 3 times older than the age of B. ஸோ ஆல்ரெடி பியினுடைய ஏஜ் இருக்குது, அந்த பியினுடைய ஏஜ் கூட 3 மடங்கா பியினுடைய ஏஜை நான் ஆட் பண்ணாதான் ஏனுடைய ஏஜ் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா A = 3B plus B வந்து 4B அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா 3 times older than, 4 times older than அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது கூட +1 போட்டுக்கோங்க. இப்போ 4 times older than அப்படின்னா A = 5Bன்னு வரும். இப்போ 8 times older than அப்படின்னா A = 9B அப்படின்னு வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதான் வந்து ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸ்க்கு ரொம்ப பேசிக்கான விஷயம், சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த ஏஜஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட் இருக்கும், சரியா? 3 பார்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு 2 விஷயத்துக்கு, அதாவது 2 பேருடைய ஏஜுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதாவது A and Bனுடைய ஏஜ் ரேஷியோ வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பார்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் வச்சே சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஏதோ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேனா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏதோ ஒரு ரேஷியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னது, த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 students is 3:2. ஸோ 2 ஸ்டூடெண்ட்டினுடைய ஏஜினுடைய ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 3:2ன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து A and Bன்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்களுடைய ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரேஷியோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேயே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, ரீப்ளேஸ் த ரேஷியோ வித் K, அதாவது Kனுடைய வேல்யூவால் நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 3:2 என்னவா மாறும் அப்படின்னா 3K:2K அப்படின்னு மாறிடும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சரியா? பார்ட் 1, அதாவது இந்த கொஸ்டினை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி K-ஆல் மல்டிப்ளை பண்ணி மாற்றிடணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முடிஞ்சா இதை மாற்றிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். இது தேர்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட்டில் என்னன்னா என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தேர்ட் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க, சரியா? பார்ட் 3ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தி யங்கர் ஸ்டூடெண்ட். ஸோ 2 ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. இது 2 பேரில் யார் யங்கராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவனுடைய ஏனுடைய ஏஜ் வந்து 3 மடங்காக இருக்கு, அதாவது 3 பங்கு இருக்குது. பியினுடைய ஏஜ் வந்து 2 பங்கு தான் இருக்குது. அப்படின்ற போது பி தான் வந்து யங்கர் ஸ்டூடெண்ட், சரியா? ஸோ இப்போ பியினுடைய ஏஜ் தான் வேணும், கரெக்டா? ஸோ இப்போ பியினுடைய ஏஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2K, சரியா? 2 அப்படின்றது அதனுடைய ரேஷியோ தான். 2K, இந்த கேன்ற ஒரு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 2Kனுடைய வேல்யூ கிடைக்கும். அதாவது பியினுடைய ஏஜ் எனக்கு கிடைச்சிரும், கரெக்டா? ஸோ அப்போ என்னுடைய வேலை என்னது, இந்த யங்கர் ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜை கண்டுபிடிக்கணும். அந்த யங்கர் ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த கேனுடைய வேல்யூ எனக்கு வேணும். இந்த கேனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மெயினான டாஸ்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கேனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஏஜஸ் பேஸ் பண்ண சம்ஸில் உங்களுக்கு டாஸ்காக இருக்கும்,
சரியா? ஸோ அப்போ அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ தான் என்ன இருக்கும் அப்படின்னா செகண்ட் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ வந்து செகண்ட் பார்ட்ல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா 1 இஸ் ஓல்டர் தேன் தி அதர் பை 5 இயர்ஸ். ஸோ இதில் 2 பேர் இருக்கிறாங்க, ஏ அண்டு பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து ஓல்டராக இருக்கிறாரு, அதாவது ஒருத்தர் மூத்தவராக இருக்கிறாரு, ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் மூத்தவராக இருக்கிறாரு, அப்படிதானே? ஸோ ஏ வந்து பிஏ காட்டிலும் மூத்தவராக இருக்கிறாரு. ஸோ எவ்வளோ வருஷம் மூத்தவராக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் மூத்தவராக இருக்கிறாரு. ஸோ அப்போ ஏனுடைய ஏஜ் வந்து ஒரு 15, பியினுடைய ஏஜ் வந்து ஒரு 10 அப்படின்னா ஏ வந்து பிஏ காட்டிலும் எவ்வளோ வருஷம் மூத்தவராக இருக்கான்னா 5 வருஷம் மூத்தவராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதை நான் எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏனுடைய ஏஜையும் பியினுடைய ஏஜையும் நான் கழிச்சேன் அப்படின்னா அது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா ஏக்கு நான் 15, பிக்கு 10ன்னு எடுத்திருந்தேன். அப்போ 15 - 10 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் அவங்க வந்து வேர்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் வந்து மூத்தவர், ஒருத்தர் வந்து இளையவர் அப்படின்றது இந்த கொடுத்துருக்கிற ரேஷியோ 3:2 வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இவங்க 2 பேருக்கு உண்டான இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ - பியினுடைய வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏனுடைய வேல்யூ எனக்கு எக்ஸாக்ட் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னது, ஏக்கு பதிலாக நான் 3Kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன், பிக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா 2K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ 3K - 2K = 5. ஸோ 3Kல 2K போச்சுன்னா வெறும் K தான் இருக்கும். அப்போ K = 5. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், முக்கியமான டாஸ்க் என்னது, நமக்கு K கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான டாஸ்க்கு. அந்த K கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினுடைய பார்ட் 2ல எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூ வச்சு நான் K கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த K வச்சு நான் என்ன பண்ணலாம், ஏனுடைய ஏஜும் எனக்கு தெரிஞ்சிடும், பியினுடைய ஏஜும் எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க கேட்டது யங்கர் ஸ்டூடெண்ட்னுடைய ஏஜ் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ யங்கர் ஸ்டூடெண்ட் யாரு அப்படின்னா பி தான் வந்து யங்கர் ஸ்டூடெண்ட். ஸோ அவனுடைய ஏஜ் என்னன்னா 2K. ஸோ கேனுடைய வேல்யூ என்ன 5. ஸோ 2 × 5 10. அப்போ பியினுடைய ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 10 இயர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி. இப்போ ஓல்டர் ஸ்டூடெண்ட் அவனுடைய ஏஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏனுடைய ஏஜ் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏ = 3K. ஸோ அப்போ 3 × 5ன்னு வரும். அப்போ ஏனுடைய ஏஜ் என்ன வரும் 15 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த 15ம் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் மாற்றி ஏனுடைய ஏஜை கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி இந்த A:B ரேஷியோ வந்து 3:2ன்னு தான் போடணும். 2:3ன்னு மாற்றி போட்டாலுமே உங்களுக்கு என்னவா மாறிடும்னா ஆன்சர் வந்து மாறிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் முன்னாடி சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க, 2 பேருடைய ஏஜுக்கான ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, புனித் அண்ட் அப்பு அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ தற்காலத்தில் நிகழ்காலத்தில் அவங்களுடைய ஏஜினுடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புனித்தை நான் பி அப்படின்னும் அப்புவை ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேருக்கு உண்டான ரேஷியோ 2:3. ஸோ அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே நான் எழுதணும், பிக்கு 2னும் அப்புக்கு 3னும் நான் கொடுத்த ஆர்டர்லேயே எழுதியிருக்கிறேன். ஸோ 2:3 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நான் இதை கேயை சப்ஸ்டியூட் பண்ணணும், 2K:3K. இதுதான் நான் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஸோ 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா புனித்தினுடைய ஏஜ்லையும் நான் 3 வயசை நான் ஆட் பண்ணணும், அப்புனுடைய ஏஜ்லையும் 3 வயசை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 3 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தி ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜ் வில் பி 3:4. ஸோ 3 வயசை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய ரேஷியோ 2:3ன்னு இருந்தது என்னவா மாறிடும் அப்படின்னா 3:4 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த புனித். ப்ரெசன்ட் ஏஜ் இதான ப்ரெசன்ட் நிகழ்காலம். ஸோ நிகழ்காலத்தில் புனித்தினுடைய ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது 2Kனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு K தெரிஞ்சாதான் 2K கண்டுபிடிக்க முடியும். அப்போ K கண்டுபிடிக்கிறதுக்கு பார்ட் 2ல எனக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு 2 பேருனுடைய ஏஜ் ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:4 அப்படின்னு மாறுது. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2K:3K 2K/3Kன்னு நான் எழுதலாமா? ஸோ ரேஷியோ அப்படின்னா ஃப்ராக்ஷன்லேயே நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அண்ட் தென் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா இது வந்து 2K அப்படின்றது யாருடைய ஏஜ், புனித்துடைய ஏஜ். அந்த புனித்துடைய ஏஜ் கூட நான் 3 வயசை நான் ஆட் பண்ணணும், அதான் வந்து 3 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி
அப்புனுடைய ஏஜ் கூடயும் நான் 3 வயசை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 2Kக்கு இப்போ உதாரணத்துக்கு புனித்துடைய ஏஜ் வந்து 20னும் அப்புனுடைய ஏஜ் 30ன்னு இருந்துச்சுன்னா அப்போ 20 + 3 30 + 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதணுமா? ஸோ அதை தான் நான் வந்து 2K + 3 3K + 3 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஸோ 2K 3Kன்றது தற்காலத்தில் அவங்க 2 பேருடைய ஏஜ். 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா 2 பேருடைய ஏஜையும் நான் 3ஆல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஆட் ஆகும்போது அவங்களுடைய ரேஷியோ என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா 3:4 ரேஷியோவா மாறுது அப்படின்றாங்க. ஸோ அதை நான் 3/4ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 4 வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 × 2K 8K + 4 3s are 12 ஈக்குவல் டு 3K இந்த 3 கூட மல்டிப்ளை பண்ணி 3 3s are 9K + 3 3s are 9. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? K வேல்யூ ஃபுல்லாக ஒரு சைடும் நம்பர்ஸ் ஃபுல்லாக இன்னொரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 9K இங்கே தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ 8K இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா 9K - 8K அதனுடைய வேல்யூ வெறும் K தான் இருக்கும். இங்கே 12 - 9 ஸோ 12 9 போச்சுன்னா 3. அப்போ Kனுடைய வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல் கொடுத்த க்ளூ வச்சு Kனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? 3வது பார்ட்டில் புனித்தினுடைய ஏஜ் கேட்டிருக்கிறாங்க. புனித்தினுடைய ஏஜ் என்ன அப்படின்னா 2K தான் புனித்தினுடைய ஏஜ். ஸோ அப்போ 2K அப்படின்னா 2 × Kனுடைய வேல்யூ 3 ஸோ ஈக்குவல் டு 6. இதுதான் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த புனித். ஓகேவா? சப்போஸ் 5 வருஷம் கழிச்சு புனித்தினுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு Kன்ற வேல்யூ நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரெசன்ட் ஏஜில் தான் Kன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ புனித்தினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 6. 5 வருஷம் கழிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிச்சி அது கூட நான் 5 ஆட் பண்ணி 11 அப்படின்னு நான் சொல்லணும். சரியா? இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஜை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 3 கழிக்கணும். ஸோ ப்ரெசன்டேஜ் தான், அதாவது நீங்கள் எங்கே K சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்களோ இந்த Kன்ற வேல்யூ என்ன டினோட் பண்ணுதுன்னா ப்ரெசன்டேஜை டினோட் பண்ணுது. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்னவா இருக்குன்னா ப்ரெசன்டேஜாக தான் இருக்கும். ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கணும். ப்ரெசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிடலாம். சப்போஸ் ஃபியூச்சரில் என்ன ஏஜ் இருக்கும், 5 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும், 10 வயசு கழிச்சு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து செகண்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the ratio of the ages of a father and his son 10 years hence will be 5:3 while 10 years ago it was 3:1. ஸோ இதில் வந்து 2 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. போன இதுலேயும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 ரேஷியோ. ஒன்று ப்ரெசன்டேஜ் தற்காலத்தில் என்ன 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் என்ன அப்படின்னா 2 கொடுத்துருக்குறாங்க, தற்காலத்தில் கொடுக்கல. ஸோ ரெண்டுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10 years ago அப்படின்னா என்னன்னா பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், அண்ட் வாஸ் அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அது வந்து இறந்த காலம். ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்ல ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ரேஷியோ. சரியா? ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ரேஷியோ இதை வந்து குரோனாலஜிக்கலாக எப்போவுமே எழுதிக்கோங்க. சரியா? குரோனாலஜினா என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அடுத்து என்ன இன்சிடென்ட், அடுத்து என்ன இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இறந்த காலம், அடுத்து நிகழ்காலம், அப்புறம் வந்து எதிர்காலம் அப்படின்ற மாதிரி பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ பாஸ்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏஜ் ரேஷியோ 3:1 ஃபாதருக்கும் சன்னுக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட், சன்னு தான் செகண்ட் எழுதணும். ஸோ 3:1 ரேஷியோ பாஸ்டில் இருக்குது. ஸோ பாஸ்டில் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜில் இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ -10. சரியா? இப்போதைக்கு நான் டினோட் பண்ணி வச்சுக்கிறேன் -10. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 years ஹென்ஸ் அப்படின்னா ஹென்ஸ்னா ஃபியூச்சரை குறிக்கிறது. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி, அதாவது கடைசியாக வரக்கூடியதான் ஹென்ஸ். ஸோ இப்போ ஹென்ஸ் வில் பி, வில் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது. ஸோ இப்போ ஃபியூச்சரில் வந்து 5:3 இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸில் 5:3 இருக்குது. எப்போ அப்படின்னா 10 years, அதாவது ப்ரெசண்ட்ல இருந்து 10 years கழிச்சு. சரியா? எப்போவுமே 10 years பிஃபோர் அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து 10 years பிஃபோர், அது மாதிரி 10 years ஆஃப்டர் அப்படின்னா ப்ரெசன்ட் இயர்ல இருந்து 10 years ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ எப்போவுமே குரோனாலஜியாக எழுத சொன்னேன், இந்த மாதிரி எழுதிட்டேன், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு எழுதிட்டேன். இப்போ 2 ரேஷியோ இருக்குது. இந்த 2 ரேஷியோவில் நான் எதில் வந்து K சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூக்கு நீங்கள் K சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ இருக்குதுன்னா இந்த பாஸ்ட் டென்ஸ் தானே இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் Kன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னா 3K டிவைட் பை K அப்படின்னு வருமா? 3K is to 1K அப்படின்னா 3K டிவைடட் பை K.
ஸோ இப்படி இருந்தது எனக்கு என்னவா மாறிடுதுன்னா 5:3 அப்படின்ற ரேஷியோவா மாறிடுது. சரியா, 5:3 ரேஷியோவா மாறிடுது. போன சம்ல வந்து பார்த்தோம் இல்லையா, 2:3 அப்படின்ற ரேஷியோ 3 வருஷம் கழிச்சு என்னவா மாறுதுன்னா 3/4 3:4 ரேஷியோவா மாறுதுன்னு பார்த்தோமா. ஸோ இங்கே எப்படி மாறுதுன்னா 3k:1k அப்படின்னு இருந்தது, எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 5/3 அப்படின்ற ரேஷியோவா மாறுது, 5:3 ரேஷியோவா மாறுது. ஸோ அப்போ இடையில எத்தனை வருஷம் கடந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து ப்ரெசென்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 வருஷம், ப்ரெசென்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வர்றதுக்கு ஒரு 10 வருஷம், மொத்தம் 20 வருஷம் கடந்து வந்திருக்கிறோம். சரியா, ஸோ இப்போ 20 வருஷம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 5:3 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்போ 3k+20 அதே மாதிரி k+20 இப்படி வரும். அப்போ இது நீங்க என்ன பண்ணணும், அகைன் போன சம் மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 3 3s are 9, 9k plus 3 2s are 60 equal to 5k plus 5 into 2 10 0 100 கிடைக்கும். இப்போ k ஃபுல்லா ஒரு சைடும் நம்பர்ஸ் ஃபுல்லா இன்னொரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 9k minus 5k உடைய வேல்யூ வந்து 4k equal to 100 minus 60 வந்து 40. ஸோ இப்போ k உடைய வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 10. ஸோ k உடைய வேல்யூ 10 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பார்ட்ல வந்துட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் கே கண்டுபிடிச்சிட்டேன். மூணாவது பார்ட்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, தி ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் த ஃபாதர் டு தட் ஆஃப் த சன் டுடே இஸ். ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல இவங்களுடைய ரேஷியோ என்ன, x:y அப்படின்னு நான் சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஏஜ் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், கேனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த கே கொண்டு போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே போய் 5k 3kன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இங்கே கே எங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் போய் கே உடைய வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ரேஷியோ எப்படி இருக்குதுன்னா 3k:k அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கேனுடைய வேல்யூ 10 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 10 வந்து 30 k வேல்யூ 10. ஸோ படிச்சிங்கன்னா 3:1 தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த 30 10 அப்படின்றது என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் 30 10 அப்படின்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ ப்ரெசென்ட்ல அப்படின்னா, ப்ரெசென்ட்லனா 10 வருஷம் கடந்து நான் வந்துட்டேன். சரியா, கடந்த காலத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு நான் 10 வருஷம் கடந்து வந்திருக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 10 வயசை நான் ஆட் பண்ணணும். சரியா, 30ல இருந்து 10 வயசை நான் ஆட் பண்ணா 40 அப்படின்னு கிடைக்கும். அது மாதிரி 10 வயசுல இருந்து 10 நான் ஆட் பண்ணேன்னு சொன்னா எனக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ புது ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும், அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 40 20 இருக்கும். ஸோ அதை நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2:1 அப்படின்னு கிடைக்கும். சரியா, ஸோ அப்போ ப்ரெசென்ட் ஏஜ்னுடைய ஃபாதர் அண்டு சன்னுடைய ஏஜ்னுடைய ரேஷியோ என்னன்னு கேட்டீங்கன்னா 2:1. இப்போ ஃபாதர் சன்னுக்கு பதிலாக சன் ஃபாதர்னு மாற்றி போட்டிங்கன்னா 1:2 அப்படின்னு சொல்லிட்டு மாறி வரும். அதே மாதிரி அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஃபாதருக்கும் சன்னுக்குமா இல்லை சன் டு ஃபாதரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பேர் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பேருக்கான ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சா இது? ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல உள்ளது, கடந்த காலத்தில் உள்ளது எழுதணும், அப்புறம் ப்ரெசென்ட் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ்ல உள்ளது எழுதணும். ஸோ இப்போ கேன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான், அதாவது எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அங்கதான் போய் நீங்க கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ அந்த ஏஜை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏஜ்ல இருந்து தான் நீங்க வந்து பிளஸ் பண்ணி ப்ரெசென்ட் ஏஜுக்கு வரணும். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் 8 times older than me. ஸோ நம்ம 3 times older than அந்த மாதிரி பார்த்தோமா, அதே மாதிரி சம் தான் இது, 8 times older than me. ஸோ இப்போ கிராண்ட்ஃபாதருக்கும் ஒரு சைல்டுக்கும் உண்டான ரேஷியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிராண்ட்ஃபாதருடைய ஏஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராண்ட்ஃபாதருடைய ஏஜ் இஸ் 8 times the older அப்படின்னா 8 + 1 9 times அப்படின்னு எழுத சொன்னா. ஸோ இப்போ கிராண்ட்ஃபாதருடைய ஏஜ் வந்து 9 times the ஏஜ் ஆஃப் சைல்டு. எப்போ 16 years ago. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராண்ட்ஃபாதருக்கும் சில்ட்ரனுக்கும் உண்டான ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் டிவைட் பை சில்ட்ரன். ஸோ இது கீழே வந்துடும், ஈக்குவல் டு 9 டிவைட் பை 1 இருக்கும். ஸோ அப்போ கிராண்ட்ஃபாதருக்கும் சைல்டுக்கும் உண்டான ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 9:1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 9:1 அப்படின்றது எழுதுறேன், கிராண்ட்ஃபாதருக்கும் சைல்டுக்கும் உண்டான ரேஷியோ 9:1. சரியா, ஸோ இப்போ 9:1 நான் எப்படி எழுதணும்னா 9k:k அப்படின்னு மாற்றி எழுதிடுவேன். இது எப்போ அப்படின்னா 16 years ago, 16 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் இங்கே இருக்குது. ஸோ இது ப்ரெசன்ட்டு,
இது பாஸ்ட், இது ஃபியூச்சரு. ஸோ இப்போ 16 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா 16 இயர்ஸ், சரியா? 16 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேஷியோ இருக்குது. he will be 3 times of my age 8 years from now. ஸோ இங்கிருந்து 8 வருஷம் கழிச்சு ப்ளஸ் 8. ஸோ இங்கேருந்து 8 வருஷம் கழிச்சு அந்த கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னா 3 times of my age. ஸோ அப்போ 3 times of my age அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் ஈக்குவல் டு 3 times of சைல்டுனுடைய ஏஜ். ஸோ அப்போ இப்போ ரேஷியோ என்ன கிடைக்கும்னா கிராண்ட் ஃபாதர் டிவைட் பை சைல்டு ஈக்குவல் டு 3/1, அதாவது 3:1 ரேஷியோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3:1, சரியா? ஸோ 3 times of my age அப்படின்னா அவருடைய சைல்டுடைய ஏஜ் வந்து C, 3 timesனா 3 into C, அவ்வளோதான், சரியா? இது வந்து 8 years from now. ஸோ இப்போலேருந்து 8 வருஷம் கழிச்சு இவ்வளோவா மாறிடுது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின். அண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 8 years ago the ratio of child to grandfather was. இது வந்து அப்படி இருக்கட்டும். இப்போதைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட டாஸ்க் என்னவா இருக்கணும் அப்படின்னா கே கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய டாஸ்காக இருக்கணும். ஸோ அப்போ இந்த கேன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? 9k டிவைட் பை கே. இந்த ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3/1 அப்படின்ற ரேஷியோவா மாறுது. எப்போ அப்படின்னா இந்த பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வர்றதுக்கு 16 வருஷம், இந்த ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போகிறதுக்கு 8 வருஷம். அப்போ மொத்தம் 16 + 8 24 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரேஷியோ 3/1ன்னு மாறும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9k + 24 ஈக்குவல் டு 3k + 24 48 72. ஸோ இப்போ 9k - 3k வேல்யூ 6k, 72ல் 24 போச்சுன்னா 48. ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ 8 6 are 48. ஸோ கேனுடைய வேல்யூ 8, சரியா? ஸோ இப்போ கேனுடைய வேல்யூ நீங்கள் இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் என்னவா கிடைக்கும் அப்படின்னா கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் வந்து 9k. ஸோ இப்போ 9 8s are 72. சைல்டுடைய ஏஜ் என்ன? கே மட்டும்தான். ஸோ அப்போ 8, சரியா? ஸோ இப்போ கிராண்ட் ஃபாதருடைய ஏஜும் சைல்டுடைய ஏஜும் கிடைச்சிருச்சு. எப்போ? ப்ரெசென்ட்ல இருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 8 years ago. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் உண்டான ஏஜ் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து 8 வருஷம் முன்னாடி. ஸோ அப்போ பாஸ்ட்ல இருந்து நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கடந்து வரணும்னா 8 வருஷம் நான் கடந்து வந்தாதான் ரிமைனிங் 8 வருஷம் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ மொத்தம் 16. இந்த ப்ரெசன்ட் ஏஜ்ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இங்க இருந்தும் 8 வருஷம் தான் இருக்கும், சரியா? அப்போ பாஸ்ட்ல இருந்து நான் 8 வருஷம் கடந்து வரணும், பிளஸ் பண்ணணும். நான் ப்ரெசென்ட்ல இருந்து போனேன் அப்படின்னா 8 வயசை நான் மைனஸ் பண்ணணும். 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ப்ரெசென்ட் ஏஜ் தெரிஞ்சா அதுல இருந்து நான் மைனஸ் பண்ணுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சது என்ன? பாஸ்ட்ல 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அதுல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வரணும்னா அங்கிருந்து நான் பிளஸ் பண்ணி வந்தா 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்துருவேன். ஸோ அப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணணும்? 8 வருஷத்தை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? கிராண்ட் ஃபாதர் இங்கே லெஃப்ட் சைடில் எழுதுறேன். ஸோ கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து 72 + 8 80ன்னு கிடைக்கும். சைல்டுனுடைய ஏஜ் எனக்கு என்ன கிடைக்கும்? 8 + 8 16ன்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து அவங்களுடைய ஏஜஸ். ஸோ இதில் ரேஷியோ என்ன கேட்டிருக்கிறாங்க? ரேஷியோ ஆஃப் சைல்டு டு கிராண்ட் ஃபாதர். ஸோ அப்போ சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் கிராண்ட் ஃபாதருக்கு எழுதணும். ஸோ இதை எரேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு எழுதணும், அப்புறம் கிராண்ட் ஃபாதருக்கு எழுதணும். ஸோ சைல்டுனுடைய ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 அண்ட் கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் வந்து 80. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 10 12 அடிச்சிங்கன்னா 5. ஸோ 1:5 அப்படின்ற ரேஷியோ வந்து கிடைக்கும், சரியா? ஸோ புரிஞ்சா இது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 8 times older than me. ஸோ 8 times older than 9 times older than அப்படின்னா இது கூட +1 ஆட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இப்போ கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து 9 times த ஏஜ் ஆஃப் சைல்டு அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ கிராண்ட் ஃபாதர் டிவைட் பை சைல்டு அவங்களோட ரேஷியோ கேட்டிங்கன்னா 9:1. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்ல வந்து இந்த 9k/k அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரெசென்ட்ல இருந்து 8 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ என்ன மாறுது அப்படின்னா 3:1 மாறுது. ஏன் அப்படின்னா கிராண்ட் ஃபாதருடைய ஏஜ் வந்து என்ன மாறுதுன்னா 3 times த ஏஜ் ஆஃப் சைல்டுன்னு மாறுது. அப்போ கிராண்ட் ஃபாதர் டிவைட் பை சைல்டு ஈக்குவல் டு 3/1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது ரேஷியோ, இது வந்து முதல் ரேஷியோ, சரியா? ஸோ அப்போ 3:1ன்னு கிடைக்குது. அப்போ இங்க பாஸ்ட்ல இருந்து நான் இந்த ஃபியூச்சருக்கு வரணும் அப்படின்னா இங்க ஒரு 16 வருஷம், இங்க ஒரு 8 வருஷம், அப்போ மொத்தம் 24 வருஷம் நான் கடந்து வரணும்.
ஸோ அப்போ 9k + 24 டிவைடட் பை இந்த k + 24 ஈக்குவல் டு என்னவா மாறுதுன்னா 3/1 மாறுது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த கே கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற 9k அண்ட் கேல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிராண்ட் ஃபாதருக்கும் சைல்டுக்கும் ஒரு ஏஜ் வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the ratio of child to grandfather 8 years ago. இப்போ ப்ரெசென்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றாங்க. ஸோ ப்ரெசென்ட்லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடினா ப்ரெசென்ட் ஏஜ் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸ்ட் ஏஜ்ன்றது இது ரெண்டுக்கும் கேப் வந்து 16 வருஷம் தள்ளி இருக்குது. ஸோ 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் வந்து 72/8 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கிருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய ஏஜ் என்னவா இருக்கும், ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து 8னா ப்ரெசென்ட்ல இருந்து நீங்கள் 8 கழிக்கணும். அப்படி இல்லைன்னா பாஸ்ட்ல இருந்து நீங்கள் 8 வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வருவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ 8 வருஷத்தை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால தான் இந்த 72 என்னவா மாறுதுன்னா இந்த லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கிறேன் 80னும் சைல்டு வந்து 8 வயசுலேருந்து 16 வயசுன்னு மாறுது. ஸோ அவங்க கேட்டது சைல்டு டு கிராண்ட் ஃபாதர்ன்றதுனால சைல்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கிராண்ட் ஃபாதர் ரெண்டாவது எழுதுறேன். ஸோ அப்போ 16:18 போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1:5 வரும். சப்போஸ் அவங்க கொஸ்டினை மாற்றி கேட்டாங்கன்னா 5:1 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், இந்த போர்டில் எழுதிருக்கிறது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பார்த்து நீங்கள் நீட்டாக வரிசையாக வந்து எழுதிக்கோங்க சரியா. ஸோ இவ்வளோதான் வந்து ஏஜஸ் பேஸ்டு சம்ஸ். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷியோ இருக்கும், ரெண்டாவது பார்ட்டில் வந்து க்ளூ இருக்கும், மூணாவது பார்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த ஃபைண்டிங் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அது வந்து இருக்கும். ஸோ இப்போ ரேஷியோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த க்ளூவோட வச்சு நீங்கள் கே கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோதான் வந்து ஏஜஸ் பேஸ்டு சம்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு படிச்சிட்டிங்க, பார்த்துட்டீங்க, ரிவைஸ் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க அப்படின்னா, ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஒன் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அது வந்து ஒரு 1 year லாங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பைலிங்குவலாகவே இருக்கும். 2 இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அண்ட் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு பைலிங்குவலாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி வீக் அண்ட் எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அது இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா எவ்ரி வீக் டேஸில் மண்டே டு சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறோம் இல்லையா, போத் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து வந்துட்டு இருக்குது இல்லையா உங்களுக்கு எவ்ரிடே. ஸோ அப்போ அந்த ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் இந்த வீக்கில் கரண்ட் வீக்கில் என்னெல்லாம் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்களோ ஸோ அந்த டாப்பிக்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எவ்ரி வீக் அந்த 6 நாளில் என்ன படிக்கிறீங்களோ அந்த 6 நாளுக்கு உள்ள டாபிக்ஸை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் உங்களை நீங்கள் வந்து அசஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியாத கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் அந்த நோட்ஸில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்ல என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு கிளாஸ் நோட்ஸ் போத் சமச்சர் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1999 அப்படின்றது ரொம்பவே மினிமலான அமௌண்ட் தான். ஸோ இந்த மினிமலான அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 yearக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது சரியா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு 50,000 60,000 கட்டி நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months தான் வந்து கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அப்போ அந்த 6 month கோர்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து 1 yearக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சமச்சீருக்கான பேசிக் வந்துட்டு பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு கான்செப்ஷுவலாக நாங்கள் வந்து 1 by 1 கொண்டு போவோம். ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கட்டடம் கட்டுற மாதிரி தானே இது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்றது நீங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் பொறுமையாக 1 by 1 நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் வந்து பில்லர் போடணும். ஸோ அப்படி 1 by 1 நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி ஸோ அந்த பில்டிங் தான் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக போகிற அந்த ஒரு நாள் சரியா. ஸோ அந்த சீட்டில் நீங்கள் என்னைக்கு போய் உட்காரீங்களோ அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த வீடியோஸை ரெகுலராக பார்த்து அதுக்கான நோட்ஸ் எடுத்து அதை நீங்கள் ரெகுலராக ரிவைஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில்
கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவும் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.